இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காலப்பட்டு ஈசிஆர் சாலையில் பொதுமக்கள் மறியல். குடியிருப்பு பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு. நாகமுத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழா. அலகு குத்தி கார், வேன், பஸ்களை இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். சட்டப்பேரவை நோக்கி விளையாட்டு வீரர்கள் பேரணி. விளையாட்டுத் துறையில் நடைபெறும் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். புதுச்சேரி கனகச்செட்டிக்குளம் பகுதியில் மருத்துவக் கல்லூரி மற்றும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் புதியதாக மதுபான கடை அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் மதுபான கடையை அரசு உடனடியாக அகற்றாவிட்டால் பொதுமக்களே மதுபான கடைகளை இழுத்து மூடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி எல்லைப் பகுதியான கனகச்செட்டிக்குளம் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு மற்றும் தனியார் சார்பில் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தனியார் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை செல்லும் சாலையில் மேலும் ஒரு புதிய மதுபான கடை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தனியார் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைந்துள்ள சாலையில் திறக்கப்பட்டுள்ள மதுபான கடையை உடனடியாக மூட வேண்டும். ஏற்கனவே குடியிருப்பு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அனைத்து மதுபான கடைகளையும் மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு காவல் நிலைய போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கூறுகையில், சிறிய கிராமமான கனகச்செட்டிக்குளம் பகுதியில் ஏற்கனவே 8க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் செயல்பட்டு வருவதால் கல்லூரி மாணவர்கள் மது பழக்கத்திற்கு ஆளாகி வாழ்க்கையில் தடமாறி செல்லும் சூழல் உருவாகி வருவதாக குற்றம் சாட்டினர். மேலும் குடியிருப்புகள் அருகிலேயே மதுபான கடைகள் செயல்படுவதால் பெண்கள் சுதந்திரமாக வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அடிக்கடி சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். அதேபோல பள்ளி மாணவர்கள் கூட பாதுகாப்பாக பள்ளிக்கு சென்று வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புதிய மதுபான கடை அமைக்கும் முடிவை அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இல்லையெனில் பொதுமக்களே மதுபான கடைகளை இழுத்து மூடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை நோக்கி விளையாட்டு வீரர்கள் பேரணி. புதுச்சேரி விளையாட்டுத்துறையை காப்பாற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி விளையாட்டுத்துறையில் நடைபெற்று வருவதாக கூறப்படும் முறைகேடுகள், நிர்வாக அலட்சியம் மற்றும் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி மில் பகுதியில் இருந்து தொடங்கிய பேரணி பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி முக்கிய சாலைகள் வழியாக சட்டசபை நோக்கி ஊர்வலமாக சென்றது. பின்னர் சட்டசபை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், முன்னாள் வீரர்கள் மற்றும் பல்வேறு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், புதுச்சேரி விளையாட்டுத்துறையில் நடைபெற்று வரும் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள தேசிய மற்றும் சர்வதேச பதக்க வீரர்களுக்கான ஊக்கத்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். பல ஆண்டுகளாக சட்டப்பூர்வமாக செயல்பட்டு வரும் விளையாட்டு சங்கங்களை நீக்கும் நடவடிக்கையை கைவிட்டு தகுதியான புதிய சங்கங்களுக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மேலும் விளையாட்டுத்துறைக்கு தனி இயக்குநர் நியமித்தல், ஆண்டுதோறும் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களுக்கு நிதி உதவி வழங்குதல், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், வீரர்களுக்கு இலவச உபகரணங்கள் மற்றும் சீருடைகளை வழங்குதல், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான அனைத்து சலுகைகளையும் வழங்குதல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக மாநிலம் தழுவிய தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 43ஆம் ஆண்டு செடல் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் பலரும் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி நயினார் மண்டபம் பகுதியில் அமைந்துள்ளது நாகமுத்து மாரியம்மன் முத்துமாரியம்மன் கோவில். இந்த ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினமும் பல்வேறு அலங்காரங்களில் நாகமுத்து மாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் திருவிதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் யமகா வாகனத்தில் அம்மன் எழுந்தருளுதல், பெண்கள் சிறுவர்கள் அலகு குத்துதல், கார், வேன் அலகு குத்தி இழுத்துதல், அந்தரத்தில் அலகு குத்தி வருதல், தமிழக முதலமைச்சர் பேனருடன் அலகு குத்தி வரும் பக்தர்கள் என பல்வேறு பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் உற்சவம் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். வழி விடுமா
புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் பட்டதாரி பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் பெண்ணின் காதலன் அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாகவும் அவரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என பெண்ணின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரியபேட் பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ் மகேஸ்வரி தம்பதியினர். கூலி தொழிலாளியான இவர்களுக்கு விக்னேஷ் கணேஷ் என இரு மகன்களும் ஸ்ரீலேகா என்கிற பிஎஸ்சி பட்டதாரி மகளும் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று பால்ராஜின் மனைவி மற்றும் மகன்கள் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் ஸ்ரீலேகா மட்டும் தனியாக இருந்துள்ளார். பால்ராஜ் அருகே உள்ள கோவிலில் படுத்திருந்தார். அப்பொழுது மதியம் 3 மணி அளவில் ஸ்ரீலேகா கோவிலில் இருந்து தனது தந்தையிடம் செல்போனை வாங்கிக் கொண்டு உள்ளே சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது தாய் வேலை முடித்து வந்து பார்த்தபொழுது நைலான் புடவையால் ஸ்ரீலேகா தூக்கிட்டு தொங்குவதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அவரது தாய் அலறி உள்ளார். இதில் அவரது தந்தை மற்றும் அக்கம் பக்கத்தினர் ஸ்ரீலேகாவை மீட்டு அருகே உள்ள மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு ஸ்ரீலேகாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிர்ந்து விட்டதாக கூறி உடலை உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து பால்ராஜ் அளித்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஸ்ரீலேகாவின் தற்கொலைக்கு காரணம் அதே பகுதியை சேர்ந்த முகிலன் என்பவர் என்றும் அவரை 4 வருடங்களாக ஸ்ரீலேகா காதலித்து வந்த நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்கிறேன் என கூறி முகிலன் ஏமாற்றியதின் விரக்தியில்தான் ஸ்ரீலேகா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் எனவும் முகிலனை உடனடியாக கைது செய்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும், இல்லையெனில் பெண்ணின் உடலை வாங்க மாட்டோம் என கூறி அவரது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் மண்ணாடிப்பட்டு பெரியபேட் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருக்கனூர் போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முகிலனிடம் விசாரணை நடத்தப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். புதுவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் 4வது தெருவில் இலவச சட்ட உதவி முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் எம்எல்ஏ ரிச்சர்ட் ஜான்குமார், மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், வழக்கறிஞர் அணி தலைவர் வழக்கறிஞர் ராஜபிரகாஷ் ஆகியோர் தலைமையிலும் லட்சிய ஜனநாயக கட்சி செயலாளர் ரவி ராஜாராம், அனிதா, தொகுதி தலைவர் கோகுலகண்ணன், வார்டு தலைவர் என்ஆர் சுரேஷ், மூத்த ஆலோசகர் ஜெய்சங்கர் ஆகியோர் முன்னிலையிலும் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான முதியோர், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சட்டம் சார்ந்த ஆலோசனைகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் எல்ஜேகே வழக்கறிஞர் அணி கோவிந்தராஜ், திருநாவுக்கரசு, இந்திரஜித், சுப்பிரமணியன், விஜயலட்சுமி, பிரமிளா, உதயசூர்யா ஆகியோர் கலந்து கொண்டு மக்களுக்கு ஆலோசனை வழங்கினர். எல் நினோவால் வறட்சி அதிகரிக்கும், புரதச்சத்து உணவுகளை அதிகரிக்க வேண்டும் மருத்துவர்கள். காரைக்கால் விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பில் வின்காம் மெட் 2026 டுகெதர் ஃபார் ஹெல்த் ஸ்டாண்ட் வித் சயின்ஸ் என்ற தலைப்பில் ஒன் ஹெல்த் அப்ரோச் குறித்த தொடர் மருத்துவ கல்வி நிகழ்ச்சி இன்று கல்லூரியின் புதிய கல்வி கட்டிடத்தில் நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் டாக்டர் சேரன் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சமூக மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் முஜிபுர் ரஹ்மான் வரவேற்புரையாற்றினார். தொடர்ந்து துணை முதல்வர்கள், மருத்துவ கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து ஜிப்மர் காரைக்கால் சமூக மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் அவினாஷ் குமார் காலநிலை மாற்றமும் அதன் சுகாதார விளைவுகளும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில், உலகை அச்சுறுத்தி வரும் எல் நினோ தாக்கத்தால் எதிர்காலத்தில் வறட்சி அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் இதனால் தண்ணீர் வளங்களை பாதுகாக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் கோடை மற்றும் வெப்ப அலை காலங்களில் பொதுமக்கள் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க அடிக்கடி தண்ணீர் அருந்தும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருந்தியல் துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஏபி ஃபரூக் அப்துல்லா உணவே மருந்து, நோய் தடுப்பில் ஊட்டச்சத்தின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் பேசுகையில், நாம் அன்றாட உணவு பழக்கத்தில் அதிக அளவில் மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதாகவும் அதனை குறைத்து பருப்பு வகைகள், பயிறு வகைகள், முட்டை, பால், மீன் உள்ளிட்ட புரதச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் உடல் நலம் மேம்பட்டு பல்வேறு வாழ்க்கை முறை நோய்களை தடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் எம்பிபிஎஸ் மாணவர்களுக்கான குறும்படம், ரீல்ஸ் மற்றும் மாதிரி உருவாக்க போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இருக்கு சம்மர் டென்ஷன் எதுக்கு, இருக்கு சம்மர் டென்ஷன் எதுக்கு. தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. பத்மினி நகரில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகளை வழங்கிய எம்எல்ஏ ரவிக்குமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகர் பகுதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு
இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தகுதியான அனைத்து பயனாளிகளையும் முழுமையாக சென்றடைய தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் தெரு பெயர் பலகை அமைத்தல், சிசிடிவி கேமராக்களை பொருத்துதல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள கோரி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட எம்எல்ஏ ரவிக்குமார் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒட்டம்பாளையம் ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை கொம்யூனுக்கு உட்பட்ட ஒட்டம்பாளையத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழிமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 35ஆம் ஆண்டு செடல் திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், இரவில் காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளும் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் போட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா பக்தர்களுக்கு பக்தி முழக்கத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஆலயம் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள், ஆலய நிர்வாகிகள், கிராம மக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஒட்டம்பாளையம் ஆலய நிர்வாகிகள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர். தமிழ்நாடு கறிக்கோழி உற்பத்தியாளர் நிறுவனங்களின் புதிய முடிவுக்கு புதுச்சேரி வியாபாரிகள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் காலவரையற்ற கடையெடுப்பு போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் உள்ள முத்துக்குமரன் அரங்கத்தில் புதுச்சேரி அனைத்து கறிக்கோழி மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு புதுச்சேரி கறிக்கோழி மொத்த வியாபாரி சங்க தலைவர் பன்னீர்செல்வம் தலைமை தாங்கினார். செயலாளர் ரமேஷ், பொருளாளர் திருச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கறிக்கோழி உற்பத்தி நிறுவனங்கள் திடீரென எடுத்துள்ள ஒருதலைபட்சமான முடிவுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி கறிக்கோழி மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம், வழக்கமாக கோழிகளை பண்ணையிலிருந்து விற்பனைக்கு ஏற்றுவதற்கு 8 மணி நேரத்திற்கு முன்பாகவே தீவனம் கொடுப்பது நிறுத்தப்பட வேண்டும் என்பது உலகளாவிய நடைமுறையாகும். ஆனால் தற்பொழுது உற்பத்தி நிறுவனங்கள் கோழிகளை ஏற்றும் வரை தீவனம் கொடுப்பதை நிறுத்தக்கூடாது என்று புதிய முடிவை எடுத்துள்ளன. இந்த திடீர் மாற்றத்தால் கோழிகளின் எடை தற்காலிகமாக அதிகரித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் கூடுதல் லாபம் கிடைப்பதாகவும், இதனால் வியாபாரிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டனர். மேலும் அதிக தீவனம் உண்பதால் கோழிகளுக்கு குடல் வெடித்து மலம் வெளியேறி இறைச்சியின் தரம் பாதிக்கப்படுவதோடு கோழி கழிவுகள் காற்றில் பரவி பொதுமக்களுக்கும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்துகிறது என்றும், சுத்தம் செய்யும் தொழிலாளர்களுக்கு தோல் நோய்கள் பரவும் அபாயம் ஏற்படுவதாகவும், அந்த கோழி கறியை உண்ணும் பொழுது நுகர்வோர்களும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்படும். எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக தலையிட்டு பழைய தீவன கட்டுப்பாட்டு நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் தமிழக வியாபாரிகளுடன் இணைந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரித்துள்ளனர். ஆடி மாத முதல் வெள்ளியை முன்னிட்டு சேதராப்பட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோமதியம்மன் உடனமர் மார்க்கண்டேஸ்வரர் திருமடத்தில் நடைபெற்ற 6ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு கோமதியம்மை உடனமர் மார்க்கண்டேஸ்வரர் ஆலயத்தில் 6ஆம் ஆண்டு ஆடி மாத திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மேலும் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோமதியம்மன் உடனமர் மார்க்கண்டேயருக்கு காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் மாலை 7 மணி அளவில் திருவிளக்கு பூஜை துவங்கியது. 50க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்றனர். மேலும் கணபதி பூஜை மற்றும் கோமதியம்மன் உடனமர் மார்க்கண்டேயருக்கு தீப தூபங்கள் காட்டி வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கோமதியம்மை உடனமர் திரு மார்க்கண்டேஸ்வரர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக வேள்வி செம்மல், சிவ பூஜை செம்மல், சிவமூர்த்தி பங்கேற்று திருவாசகம், திருப்புகழ் பாடல்களை பாடி பக்தர்களுடன் வழிபட்டார். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அலங்காவலர் ஹரிகிருஷ்ணன் மற்றும் ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் பூஜையில் பங்கேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. அரசூர் ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தில் காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் விழா. எம்எல்ஏ கார்த்திகேயன், ரவிக்குமார் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்று மாரியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு திருவிழா பக்தி பரவசத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவை ஒட்டி கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மதியம் பார்ச்சாக்கை வார்த்தல் நிகழ்ச்சியும் இரவு காத்தவராயனுக்கு கும்பம் படுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பின்னர் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் மற்றும் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செலுத்தப்பட்டதுடன் ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் அரசூர், குளத்துமேடு உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு தலைவர், செயலாளர், பொருளாளர், விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அரசூர், குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை காமராஜ் நகர் தொகுதி வெங்கடா நகரில் வாய்க்கால் அடைத்துக் கொண்டு தண்ணீர் சாலையில் செல்வதாக வெங்கடா நகர் அசோசியேஷன் சார்பில் வார்டு தலைவர் சரணிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அவர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டினிடம் அறிவுறுத்தலின்படி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு ஆட்கள் வரவழைக்கப்பட்டு இன்று வெங்கடா நகர் முழுவதும் சுத்தம் செய்யப்பட்டது. புகார் தெரிவித்த மறுநாளே நடவடிக்கை எடுத்ததற்காக வெங்கடா நகர் அசோசியேஷன் சார்பில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் நன்றி தெரிவித்தனர். வெங்கடா நகர் வீதிகளில் இருக்கக்கூடிய அடைப்புகள், மெயினா சாக்கடை அடைப்பு, எல்ட்ரெயின், யூட்ரெயின், இதை பத்தி எங்க வார்டு மெம்பர் வெங்கடா நகர் நகர்வாசிகள் இங்க இருக்கக்கூடிய தெருக்கள்ல அடிக்கடி தண்ணீர் தேங்கு. இந்த பிரச்சனையை எங்க வார்டு பொறுப்பாளர் திரு சரவணன் அவர்கிட்ட சொன்னோம். அவரும் எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு மேஜர் டிரைவ் கண்டக்ட் பண்ணாங்க. அதுபடி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கக்கூடிய அடைப்புகளை இன்னைக்கு சீர் செஞ்சிருக்காங்க. மங்களம் தொகுதி ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் கறவை பசு மானிய திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசு வழங்கும் திட்டம் தொடர்பான விவசாயிகள் விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தலின் ஆலோசனையின் பேரில் நடைபெற்றது. கடந்த 50% மானியத்தில் கறவை பசு பெறுவதற்கான தகுதிகள், நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் பயன்கள் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. தமிழக பகுதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு அப்பால் உள்ள பகுதிகளில் இருந்து கறவை பசுக்களை வாங்க வேண்டும் என்றும், வாங்கப்பட்ட பசுக்களின் பாலை கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் வழங்கி பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒரு கறவை பசுவின் மொத்த மதிப்பு 50,000 ரூபாய் எனவும், பசு வாங்கிய பிறகு தகுதியான விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் 25,000 ரூபாய் மானியத் தொகை நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் விளக்கினர். ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும், பணமாக மானியம் வழங்குவதற்கு பதிலாக மானிய விலையில் கால்நடை தீவனம் வழங்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இக்கூட்டத்தில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் இணை இயக்குநர் டாக்டர் குமரவேல், கால்நடை மருத்துவர் டாக்டர் மோகன், பான்லே துணை மேலாளர் டாக்டர் சரண்யா, பான்லே கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் விஜயலட்சுமி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஆனந்தபுரம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் பாலமுருகன், சங்க இயக்குநர்கள் மற்றும் ஏராளமான பால் உற்பத்தியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் பதிவு செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காலப்பட்டு ஈசிஆர் சாலையில் பொதுமக்கள் மறியல், குடியிருப்பு பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு. நாகமுத்து மாரியம்மன் ஆலய செடல் திருவிழா, அலகு குத்தி கார், வேன், பஸ்களை இழுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். சட்டப்பேரவை நோக்கி விளையாட்டு வீரர்கள் பேரணி, விளையாட்டுத் துறையில் நடைபெறும் முறைகேடுகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.